மகாலட்சுமி வரத்துக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா, நம்ம வீட்ல இருக்கிற 108 பொருட்களையுமே மகாலட்சுமி வாசம் செஞ்சுட்டு இருக்காங்க. அது யாருக்குமே அது தெரிய மாட்டேங்குது சில பேருக்குலாம். அதாவது பார்த்தீங்கன்னா, எக்ஸாம்பிள் சொல்லணும்னா, தொடப்பத்திலேயே லட்சுமி வாசம் செய்றாங்கன்னு சொல்லுவோம். தொடப்பன்றது வந்து அவரும் வேல்யூபிளான ஒரு இது. சில பேர் பார்த்தீங்கன்னா, தொடப்பத்த வந்து கவுத்து வைப்பாங்க. அந்த மாரி கவுத்து வைக்கும்போது என்ன ஆகும்னா, வீட்ல இருக்கிறவங்களுக்கு வந்து ஒரு பிரச்சனை இருந்துகிட்டே இருக்கும். மைண்ட் ஏதோ பார்த்தீங்கன்னா, தலை கனமா இருக்கும். எப்ப பார்த்தாலும் ஹெட்டேக் இருக்கிறது. அதே மாரி பண விஷயத்துலயும் பார்த்தீங்கன்னா, தட்டுப்பாடு இருந்துகிட்டே இருக்கும். சில்லற காசு இருக்கு பாருங்க. ₹5 காயினு, ₹10 காயினு, ₹1 காயினு எல்லாத்தையுமே போட்டுட்டு, நம்ம 2 கையால வந்து குவிச்சு இப்படி தூக்கி தூக்கி போடணும். அந்த சவுண்டு கேட்டுக்கிட்டே இருக்கணும். அந்த சவுண்டு கேட்கும்போது மகாலட்சுமிக்கு ரொம்ப பிடிக்கும்னுவாங்க. எலுமிச்சை பழம்ன்றது பார்த்தீங்கன்னா, ஒரு ராஜகனின்னு சொல்லுவாங்க. அதாவது அந்த கனிக்கு வந்து அப்சர்வ் பண்ற தன்மை அதிகம். அதாவது நல்ல விஷயங்களுக்கும் அந்த கனியை பயன்படுத்துவாங்க எலுமிச்சை பழத்தை. கெட்ட விஷயங்களுக்கும் அந்த எலுமிச்சை பழத்தை பயன்படுத்துவாங்க. நம்ம பிள்ளையாரை வழிபடும் போது தேங்காய் எண்ணெயில ஏற்றி வச்சு நம்ம வழிபட்டா கண்டிப்பா நம்மளுடைய வேண்டுதலை சீக்கிரமா சக்சஸ் பண்ணி கொடுப்பாருன்றது. அதாவது அவருக்கு வந்து இந்த தேங்காய் மாலை போட்டுட்டு வேண்டுதல் வச்சோம்னா டக்குன்னு உடனே நிவர்த்தி ஆகும். அதே மாதிரி சோழி பார்த்தீங்கன்னா, சோழியும் வந்து வீட்டில் இருக்கணும். ஒரு 2 சோழியாவது வீட்டில் வச்சிருக்கணும். அதே மாதிரி இந்த பிள்ளையார் கண்ணுன்னு சொல்லுவாங்கல்ல, அந்த பிள்ளையார் கண்ணும் வந்து வீட்டில் இருக்கணும். அது வந்து லட்சுமி கடாட்சம் நிலைச்சிருக்கும். மேம், இப்போ வீட்டில் வந்து கடன் பிரச்சனைலாம் அதிகமாக இருக்குது, காசு வந்தாலும் தங்க மாட்டேங்குது அப்படின்றவங்களாம் என்ன மாதிரியான பரிகாரங்கள் பண்ணலாம் மேம்? என்ன பண்ணலாம் அவங்க? அதாவது அவங்க வீட்டில் பார்த்தீங்கன்னா, சில விஷயங்களை வந்து சேஞ்ச் பண்ணி வச்சாவே போதும். மகாலட்சுமி வீட்டுக்குள்ளே இருப்பாங்க. ஸோ மகாலட்சுமி வீட்டில் இருந்தாவே மணி ஃப்ளோ இருந்துக்கிட்டே இருக்கும். கடன் பிரச்சனை, தொழில் பிரச்சனை எதுவுமே வராது. மகாலட்சுமி வரத்துக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா, நம்ம வீட்டில் இருக்கிற 108 பொருட்களையுமே மகாலட்சுமி வாசம் செஞ்சுட்டு இருக்காங்க. அது யாருக்குமே அது தெரிய மாட்டேங்குது சில பேருக்குலாம். அதாவது பார்த்தீங்கன்னா, எக்ஸாம்பிள் சொல்லணும்னா, தொடப்பத்திலேயே லட்சுமி வாசம் செய்கிறாங்கன்னு சொல்லுவோம். அதனால தான் தொடப்பத்தை வந்து பார்த்தீங்கன்னா, எப்பவுமே வந்து ஸ்லிப்பர் பக்கத்தில் வைக்கக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா தொடப்பன்றது வந்து லட்சுமி கடாட்சம் நிறைஞ்சது அப்படின்ட்டு. உத்தரகண்ட் மாநிலத்துல பாடலீஸ்வரன் ஒரு கோயில் இருக்கு. அங்க பாத்தீங்கன்னா தொடப்பத்தை தான் வந்து தானமாவே கொடுப்பாங்க அந்த கோயில்ல, சிவன் கோயில்ல அது. ஸோ அது மாதிரி தொடப்பன்றது வந்து அவரும் வேல்யூபிளான ஒரு இது. சில பேர் பாத்தீங்கன்னா தொடப்பத்தை வந்து கவுத்து வைப்பாங்க. அந்த மாதிரி கவுத்து வைக்கும் போது என்ன ஆகும்னா, வீட்டில் இருக்கிறவங்களுக்கு வந்து ஒரு பிரச்சனை இருந்துகிட்டே இருக்கும். அவங்களுக்கு வந்து ஒரு மைண்ட் ஏதோ பார்த்தீங்கன்னா தலை கனமாக இருக்கும். எப்போ பார்த்தாலும் ஹெட்டேக் இருக்கிறது. அதே மாதிரி பண விஷயத்துலையும் பார்த்தீங்கன்னா தட்டுப்பாடு இருந்துகிட்டே இருக்கும். அது பார்த்தீங்கன்னா தொடப்பத்தை எப்படியுமே நம்ம எப்படி நம்ம வாஷ் பண்ணணும், இது பண்ணுறோமோ, க்ளீன் பண்ணும்போதோ அதே மாதிரி தான் இப்படி நிமித்தி வைக்கணுமே தவிர படுக்க வைக்கக்கூடாது. படுக்க வைக்கிறதோ இந்த கவுத்து வைக்கிறதோ அந்த மாதிரி வைக்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா தொடப்பத்தை வந்து யார் கண்ணுக்கும் தெரியாம மறைச்சு தான் வைக்கணும். அதுக்காக பீரோவில் வச்சுக்கணுமெல்லாம் கேட்டுறாதீங்க. மறைச்சு வைக்கணும் மீன்ஸ் வீட்டுக்கு வரவங்க யாரும் பார்க்கக்கூடாது. இந்த டோர் பின்னாடி வந்து ஃபர்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நிறைய பேர் டோர் பின்னாடி வைப்பாங்க. அந்த மாதிரியும் வைக்கக்கூடாது. கிச்சன் ரூம்ல எங்கேயாவது ஓரமா அப்படி வைக்கிறது நல்லது. யாரும் அதை பார்க்கக்கூடாது. அதே மாதிரி சில பேர் வந்து தொடப்பம் பெருக்கும் போது ஏதாவது முடி ஏதாவது மாட்டிச்சுன்னா கால்லையே வந்து அந்த முடியை எடுத்துருவாங்க, குடிச்சு எடுத்து. அந்த மாதிரியும் பண்ணக்கூடாது. அதை வந்து கீழே குனிஞ்சு அந்த முடியை எடுத்து போடணும். அந்த மாதிரி தொடப்பத்துக்கே வந்து அவ்வளோ ஒரு விஷயங்கள் இருக்கு. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நிறைய பேர் இந்த கிச்சனில் வந்து இந்த கைப்பிடி துணி பார்த்தீங்கன்னா நைட்டி யூஸ் பண்ணுறது, ப்ளவுஸு, சில பேர் வந்து ஹஸ்பண்டுடைய பனியனு இந்த மாதிரிலாம் வந்து யூஸ் பண்ணுறாங்க கைப்பிடி துணியாக. அந்த மாதிரி பண்ணக்கூடாது. ஏன்னா வந்து ஒருத்தவங்க யூஸ் பண்ண துணின்னும் போதே பார்த்தீங்கன்னா அது கண்டிப்பாக அதனுடைய தாக்கம் வந்து அதில் அதிகமாக இருக்கும். அப்போ வந்து அதை யூஸ் பண்ணும்போது எப்படி இருந்தாலும் நெருப்பு வந்து கொஞ்சமாவது படும். அப்போ அவங்களுக்கு அது பிரச்சனையை கொடுக்கும். அப்போ அது என்ன ஆகுதுன்னா தரித்திரம் அப்படின்வாங்க. தரித்திரம்னும் போது வீட்டில் வந்து லட்சுமி கடாட்சம் நிலைச்சிருக்காது. ஸோ இந்த மாதிரி ஒரு விஷயங்கள், அதாவது வீட்டில் இருக்கிற சின்ன சின்ன விஷயங்களை மாற்றணும். அதே மாதிரி நம்ம தினமும் வந்து காலையில் எழுந்து டோர் ஓப்பன் பண்ணும்போது மகாலட்சுமி தாயே வருக வருக அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து நம்ம டோர் ஓப்பன் பண்ணணும். அப்போ வந்து வெளியில இருக்கிற மகாலட்சுமி வந்து உள்ள வருவாங்கன்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி ஒரு தட்டில் என்ன பண்ணணும்னா, ஏதோ ஒரு பித்தளை தட்டோ இல்லை ஸ்டீல் தட்டோ எதுலேயோ சில்லற காசு இருக்கு பாருங்க, ₹5 காயினு, ₹10 காயினு, ₹1 காயினு எல்லாத்தையுமே போட்டுட்டு நம்ம 2 கையால வந்து குவிச்சு இப்படி தூக்கி தூக்கி போடணும். அந்த சவுண்டு கேட்டுக்கிட்டே இருக்கணும். அந்த சவுண்டு கேட்கும் போது மகாலட்சுமிக்கு ரொம்ப பிடிக்கும்னுவாங்க. நீங்க பார்த்துருப்பீங்க, கண்டிப்பா திருப்பதி போயிருப்பீங்க. ஸோ திருப்பதியில பார்த்தீங்கன்னா கண்டிப்பா சில்லற காசுல இருந்து எல்லாமே அங்கதான் வச்சு கால்குலேட் பண்ணிட்டு இருப்பாங்க. ஏன் அப்படி என்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, அந்த சவுண்டுக்கு மகாலட்சுமி இருப்பாங்க. அதனாலதான் திருப்பதியில பணம் குவிஞ்சிட்டே இருக்கு. நீங்க இந்த குபேர கோயில் பாத்தீங்கன்னா கூட இந்த பூஜை பண்ணும்போது காசை தான் தூக்கி போட்டு உங்களுக்கு பூஜை பண்ணுவாங்க. ஏன்னா அந்த சவுண்டு மகாலட்சுமி பிடிக்கும். ஸோ அந்த சவுண்டு வீட்டில் இருந்துகிட்டே இருக்கணும். அதனால தான் இந்த அழக்கூடாது,
இந்த எப்போ பார்த்தாலும் சும்மா இந்த பெண்கள் அழுதுறது, ஏதாவது ஒன்றுனாவே டக்குன்னு அழுதுறது, அந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணக்கூடாது. ஈவினிங் டைமில் தலை வரக்கூடாது 6 மணிக்கு மேலே. இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் தான், சின்ன சின்ன டிப்ஸ் தான். அதை நம்ம வீட்டில் பண்ணும்போது நமக்கு லட்சுமி கடாட்சம் நிலைச்சிருக்கும். அதே மாதிரி சோழி பார்த்தீங்கன்னா, சோழியும் வந்து வீட்டில் இருக்கணும். ஒரு 2 சோழியாவது வீட்டில் வச்சிருக்கணும். அதே மாதிரி இந்த பிள்ளையார் கண்ணுன்னு சொல்லுவாங்கல்ல, அந்த பிள்ளையார் கண்ணும் வந்து வீட்டில் இருக்கணும். அது வந்து லட்சுமி கடாட்சம் நிலைச்சிருக்கும். ஸோ அந்த மாதிரி அதே மாதிரி இந்த அஞ்சரை பெட்டின்னு சொல்லுவாங்கல்ல, அந்த காலத்துலேருந்து யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. பட் அதுலேயும் வந்து ஒரு 2 ரூபாய் காயினோ 5 ருபீஸ் காயினோ போட்டு வச்சுட்டே இருந்தா கண்டிப்பாக அந்த காலத்துல பாட்டிலேருந்து எல்லாமே போட்டு வச்சுருந்தாங்க. இப்போ தான் யாரும் யூஸ் பண்ணுறது இல்லை, பாக்ஸாக வாங்கி யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். பட் அந்த மாதிரி விஷயங்கள்ல இந்த ஒரு 10 ருபீஸ் காயின் அதெல்லாம் போட்டு வைக்கும் போது நமக்கு வந்து மணி ஃப்ளோ வந்து இருந்துக்கிட்டே இருக்கும், எந்த ஒரு தடங்களுமே வராது. அதே மாதிரி வீட்டில் பார்த்தீங்கன்னா இந்த விளக்கு வந்து ஒன்று மார்னிங் ஏற்றணும், இல்லை ஈவினிங் ஏற்றணும். ஏதாவது ஒரு டைம்லையாவது விளக்கு ஏற்றணும். விளக்கு ஏற்றும் போது பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக லட்சுமி வந்து வாசம் செய்வாங்க. அந்த விளக்கு ஜோதி வந்து நம்ம வீட்டில் எரிஞ்சுக்கிட்டே இருக்கணும். அட்லீஸ்ட் ஒன்று மார்னிங் ஆர் ஈவினிங் 2 டைமில் எப்போ எரிஞ்சாலுமே அது நல்லதுன்னு கூட சொல்லலாம். அந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் தான். அதே மாதிரி நம்ம வச்சிருக்க பர்ஸில் பார்த்தீங்கன்னா இந்த புனுகு ப்ளஸ் வந்து இந்த ஏலக்காய், லவங்கம், 5 ருபி காயின் போட்டு நம்ம வச்சுக்கிட்டோம்னா நம்ம பர்ஸில் என்றைக்குமே பணம் இல்லைன்னு இருக்காது. ஏதாவது ஒரு ரூபத்தில் நமக்கு லாஸ்ட்டாக 1 ருபி தான் இருக்குன்னு எடுத்து யாருக்காவது கொடுத்தா கூடமே திரும்ப ஒரு 5 செகண்ட்ல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த பணம் வந்துடும். இப்போ அதே மாதிரி சொல்லிட்டு இருந்தீங்களா மேம், காசு சத்தம் கேட்டுகிட்டே இருக்கணும், கறி துணி யூஸ் பண்ணக்கூடாது, அந்த மாதிரிலாம் சொல்லிட்டு இருந்தீங்களே. இப்போ அதே மாதிரி ஈவினிங் டைமில் நகம் கட் பண்ணக்கூடாது, பெயிண்ட் பார்க்கக்கூடாது, வாசப்படியை மிதிக்கக்கூடாது, வாசப்படி மேலே உட்காரக்கூடாது, தலையணி மேலே உட்காரக்கூடாது, இந்த மாதிரிலாம் சொல்கிறாங்க. இதுக்கும் மகாலட்சுமி மணி ஃப்ளோக்கு ஏதாவது இருக்குங்களா மேம்? ஆமாம், கண்டிப்பாக. ஏன்னா வந்து நம்ம மூதேவி தான் வந்து நைட்டில் டைமில் வந்து இந்த தலை பார்க்கறது, தலை வாரது, அதான் சொன்னேன்ல, தலை வாரக்கூடாது. தலை வாசல்னும் போது பார்த்திங்கன்னா அந்த இடத்துல வந்து நம்மளுடைய குலதெய்வம் வாசம் செய்கிறாங்கன்னு சொல்லுவாங்க. அதனால் தலைவாசலில் குலதெய்வம் இருக்கும்போது தலைவாசலில் வந்து உட்காரக்கூடாது. அதே மாதிரி தும்பிட்டா கூட அந்த இடத்துல மஞ்சள் தண்ணி தெளிச்சுட்டு துடைக்கணும்னு சொல்லுவாங்க. நிறைய பேர் வந்து வாசல்லையே உட்காந்துட்டு தும்பிடுவாங்க. தும்பின செகண்டே என்ன பண்ணுவாங்க, தண்ணி எடுத்துட்டு வந்து தெளிச்சு விடு அப்படின்னு சொல்லி கேள்விப்பட்டிருப்பீங்க. அந்த மாதிரி பண்ணும்போது என்னன்னா நம்மளுடைய குலதெய்வம் வந்து வீட்டுக்கு வரும். குலதெய்வம் வந்து அங்கதான் உட்கார்ந்துட்டு இருக்காங்க. ஏன் அங்க இருக்காங்கன்னா எந்த ஒரு கெட்ட சக்தியும் வீட்டுக்குள்ள வரக்கூடாதுன்றதுக்காக அந்த குலதெய்வம் வந்து நம்மளை பாதுகாத்துட்டு இருக்காங்க. அதனாலதான் குலதெய்வத்துடைய சாபம் மட்டும் இருக்கக்கூடாது. குலதெய்வத்தை வந்து வாழடி வாழையா நம்ம குலதெய்வம் யாருன்னு தெரிஞ்சுட்டு அவங்கள வணங்கணும்னு சொல்றதுக்கான ரீசனே, குலதெய்வத்தை வந்து எந்த அளவுக்கு நம்ம வேண்டுமோ அந்த அளவுக்கு குலதெய்வம் நம்ம குலத்தை பாதுகாக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ வீட்டில் விளக்கேற்றும் போது என்ன மாதிரியான எண்ணெய்கள் யூஸ் பண்ணலாம் மேம்? சில பேர் வந்து அந்த 5 எண்ணெய்கள் மிக்ஸ் பண்ணி ஏற்றுறாங்க, சில பேர் நல்ல எண்ணெயில் ஏற்றுவாங்க, சில பேர் தேங்காய் எண்ணெயில் கூட விளக்கேற்றுறாங்க. எந்த எண்ணெயில் விளக்கேற்றினா நல்லது? அதாவது ஒவ்வொரு பிரச்சனைகளுக்கும் ஒவ்வொரு எண்ணெய் இருக்குது, சரிங்களா? ஸோ அதை என்னவோ தேர்ந்தெடுத்து நம்ம விளக்கேற்றணும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா காளி தேவிக்கெலாம் ஏற்றும் போது நல்ல கசப்பான எண்ணெய்ங்க, இந்த வேப்பெண்ணெய் இந்த மாதிரி ஏற்றும் போது அவங்களுக்கு உக்கிரத்தை தூண்டும்னு சொல்லுவாங்க. ஸோ உக்கிரத்தை தூண்டும் போது என்ன ஆகும்னா நமக்கு என்ன விஷயங்கள் நடக்கணுமோ அதை பண்ணி தருவாங்க. அதை எடுத்துகிட்டு போயிட்டு நம்ம மகாலட்சுமி கிட்ட உட்காந்து ஏற்றும் போது பிரச்சனைகளை கொடுத்துருவாங்க. புரியுதுங்களா? அந்த மாதிரி சில எண்ணெய்கள் சில தெய்வங்களுக்குன்னு இருக்குது. மோஸ்ட்லி எல்லாருக்குமே நல்லெண்ணெய் ஏற்றிட்டிங்கன்னா ரொம்ப நல்லது. ஏன்னா பஞ்சலோக எண்ணெய் 5 எண்ணெய்ன்னு சொல்லிட்டு தேவையில்லாத மிக்சட் எண்ணெய்லாம் நிறைய வருது. ஸோ அதனால் ஏற்றும் போது என்ன ஆகுதுன்னா நமக்கு நெகட்டிவ் வைப்ரேஷன் தான் அதிகமாக வருது, தவிர வீட்டுக்குள்ளே பாசிட்டிவ் வைப்ரேஷனே வரமாட்டேங்குது. ஸோ வீட்டுக்குள்ள பாசிட்டிவ் வைப்ரேஷனை நம்ம தான் கொண்டு வரணும். தேங்காய் எண்ணெய் மேம்? தேங்காய் எண்ணெய் வந்து பிள்ளையாருக்கு ஏற்றினா நல்லது. ஏன்னா தேங்காய் எண்ணெய் வந்து நம்ம பிள்ளையாரை வழிபடும் போது தேங்காய் எண்ணெயில் ஏற்றி வச்சு நம்ம வழிபட்டால் கண்டிப்பாக நம்மளுடைய வேண்டுதலை சீக்கிரமாக சக்ஸஸ் பண்ணி கொடுப்பாருன்றது. அதாவது அவருக்கு வந்து இந்த தேங்காய் மாலை போட்டுட்டு வேண்டுதல் வச்சோம்னா டக்குன்னு உடனே நிவர்த்தி ஆகும். இப்போ எல்லார் வீட்லேயும் யூஸ்வலாக பார்த்தீங்கன்னா காமாட்சி அம்மன் விளக்கு இருக்கும். சில பேர் பார்த்தீங்கன்னா 5 முக விளக்கு 2 சைட் குத்து விளக்கு ஏற்றுவாங்க. சின்ன விளக்குலேயே 5 முக விளக்கு ஏற்றுவாங்க. இந்த மாதிரி 5 முக விளக்கு ஏற்றும் போது 5 விளக்குமே எரியணுமா, இல்லை அதில் ஒரு விளக்கு மட்டும் ஏற்றினா நல்லதா மேம்? 5 விளக்கு வெறுமையாக 4 இடம் விடுறது எப்படி? 5 விளக்கும் ஏற்றுறது நல்லது. இப்போ நம்மளால ஏற்றிட்டோம்னா நம்ம அதை கவனிச்சுட்டே இருக்கணும். ஏன்னா எண்ணெய் ஊற்றிட்டே இருக்கணும். அப்படியே முடியாதுன்றவங்க ஒரு விளக்கும் ஏற்றலாம், தப்பு கிடையாது. பஞ்ச விளக்குல அந்த 5 விளக்கு ஏற்றி தான் ஆகணுன்றது கட்டாயம் கிடையாது. இப்போ விளக்கு மோஸ்ட்டாக எந்த டைரக்ஷனில் வச்சு ஏற்றணும் மேம் வீட்டில்? வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா கிழக்கு முகமாக விளக்கேற்றுறது ரொம்ப விசேஷம். வடக்கு முகமாக ஏற்றலாம். ஆனால் தெற்கு முகமாக மட்டும் ஏற்றிடவே கூடாது. ஏன்னா நம்ம தெற்கு ஏற்றும் போது, அதாவது பஞ்ச விளக்கு ஏற்றும் போது ஏற்றலாமே தவிர மற்றபடி வந்து நம்ம நார்மலாக வீட்டில் விளக்கேற்றுறோம் அப்படின்னா தெற்கு பார்த்து ஏற்கக்கூடாது. ஏன்னா தெற்குன்றது வந்து யமன் வாசல்னு சொல்லுவாங்க. ஸோ யமனை வந்து நம்ம வரவேற்கக்கூடாதுல்ல வீட்டுக்கு. எப்போவுமே மகாலட்சுமி தான் வர வைக்கணும். யமனை வர வச்சுட்டா நிறைய
தப்பான விஷயங்கள் நடக்கும். அதனால தெற்கு பார்த்து மட்டும் எப்பவுமே விளக்கேற்றக்கூடாது. வடக்கு பார்த்து ஏத்துறதுனால என்ன சிறப்பு மேம்? வடக்கு பார்த்து ஏற்றும் போது நம்மளுடைய ஏதாவது தோஷங்கள் இருந்தால் கூட நிவர்த்தி ஆகும்னு சொல்லுவாங்க. நிறைய தெய்வங்கள் பார்த்தீங்கன்னா இப்போ பெருமாள்லாம் பார்த்தீங்கன்னா திருப்பதியில் வடக்கு பார்த்து தான் உட்காந்துருக்காரு. ஸோ அதனால வந்து வடக்குன்றது வந்து குபேரருடைய வீடு. ஸோ குபேரர் வடக்கு பார்த்து தான் இருப்பாரு. அதனால வடக்கு பார்த்து நம்ம விளக்கேற்றும் போது லட்சுமி கடாட்சம் நிலைச்சிருக்கோன்னுவாங்க. நீங்க வீட்டில் கூட பாருங்க, குபேரர் வைக்கும் போது வடக்கு பார்த்து வைப்பாங்க, யாரும் கிழக்கு பார்த்து மோஸ்ட்லி வைக்க மாட்டாங்க. இப்போ அதே மாதிரி வீட்ல வந்து தலை வச்சு படுக்கிற பக்கமும் இந்த திசையில தலை வச்சு இந்த திசையில தான் கால் வைக்கணும் அப்படின்லாம் சொல்லுவாங்க. அது எந்த திசையில தலை வைக்கணும் மேம்? கிழக்கு திசையில தலை வச்சு படுக்கலாம், மேற்கு திசையிலும் படுக்கலாம். பட் வடக்கு திசை மட்டும் தலை வச்சு படுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா வந்து அதுதான் எப்படின்னா அதுக்கு ஒரு ஸ்டோரியே இருக்கு. பிள்ளையாருடைய கழுத்து போனதுக்கப்புறம் யார் வடக்கு பார்த்து தலை வச்சு படுத்துட்டு இருக்காங்களோ அவங்க தலையை எடுத்துட்டு வந்து வெயின்னும் போது ஒரு யானை படுத்துட்டு இருக்கும் போது தான் அந்த தனியை எடுத்துட்டு வந்து வச்சாங்க. ஸோ அந்த மாதிரி நம்ம வடக்கு பார்த்து படுக்கும்போது நமக்கு கெடுபலன்கள் நிறைய வரும்ன்றதை இது மூலயமா உணர்த்தியிருக்காங்க. இப்போ கோவில்ல இருந்து எலுமிச்சை பழம் எடுத்துட்டு வந்து வீட்டுல வைப்பாங்க, சில பேர் வந்து வாசல்ல கட்டுவாங்க. அதை எடுத்துட்டு வந்து வைக்கிறதுனால என்ன பலன்கள் கிடைக்கும்? எலுமிச்சை பழம்ன்றது பார்த்தீங்கன்னா ஒரு ராஜகனின்னு சொல்லுவாங்க. அதாவது அந்த கனிக்கு வந்து அப்சர்வ் பண்ணுற தன்மை அதிகம். அதாவது நல்ல விஷயங்களுக்கும் அந்த கனியை பயன்படுத்துவாங்க எலுமிச்சை பழத்தை, கெட்ட விஷயங்களுக்கும் அந்த எலுமிச்சை பழத்தை பயன்படுத்துவாங்க. இப்போ அப்சர்வ் பண்ணுற தன்மை அதிகம்னும் போது நம்ம கோயிலில் அந்த எலுமிச்சை பழத்தை கொடுக்குறோம், எடுத்துகிட்டு போயிட்டு சாமி கிட்ட வச்சுட்டு அர்ச்சகர் என்ன பண்ணுவாருன்னா மந்திரம் ஓதுவாங்க. மந்திரம் ஓதும் என்னமாகும்னா அது அந்த அப்சர்வ் பண்ணிக்கும் அந்த மந்திரத்தை. ஸோ அதை எடுத்துகிட்டு வந்து அந்த பாசிட்டிவ் வைப்ரேஷனை கொண்டு வந்து நம்ம வீட்டில் வைக்கும் போது பாசிட்டிவ் வைப்ரேஷன் நடக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. சில பேர் பார்த்தீங்கன்னா எலுமிச்சை பழத்தை வீட்டில் வைக்கும் போது வீட்டில் ஏதாவது நெகட்டிவ் வைப்ரேஷன் இருக்கும்போது அந்த கனி பார்த்தீங்கன்னா அழுகிடும், ஒரு மாதிரி கெட்டு போயிருக்கும். ஸோ அதை வச்சு நம்ம தெரிந்துக்கலாம் ஏதோ ஒரு நெகட்டிவ் வைப்ரேஷன் வீட்டில் இருக்குது, அதனால தான் அந்த கனி அழுகி போச்சுன்ட்டு அதை எடுத்துகிட்டு போய் திரும்பவும் போட்டுட்டு திரும்பவும் கோயிலில் வச்சு எடுத்துகிட்டு வரும்போது எப்போ காஞ்சி நல்லா காயணும். காஞ்சாவே பார்த்தீங்கன்னா அது உங்களுக்கு தெரியும் இந்த ட்ரை ஆகும்போது. ஸோ அது ஏதோ எந்த கெட்டதும் இல்லை, பட் வந்து அது அழிவு போச்சு, ஏதாவது ஒரு மாதிரி நசுன்னு ஆயிடுச்சு அப்படின்னா பார்த்தீங்கன்னா தெரிஞ்சுக்கலாம் ஏதோ ஒரு பேட் வைப்ரேஷன் இருக்குது. ஸோ அதனால் இந்த கனியை வச்சு நம்ம கண்டுபிடிக்கலாம். அதாவது அந்த கனிக்கு வந்து அப்சர்வ் பண்ணுற தன்மை அதிகம். அதனால தான் பார்த்தீங்கன்னா சில பேர் வந்து எலுமிச்சை பழத்தை எடுத்துகிட்டு போயிட்டு சூளத்தில் சொருவாங்க. யாராவது அழியணும்னா கூட எடுத்துகிட்டு போயிட்டு சூளத்தை குத்திட்டு வருவாங்க, பேர் சொல்லிடலாம். சில பேர் வந்து நமக்கு ஏதாவது வேண்டுதல் நிறைவேறணும்னா கூட அந்த சூளத்தில் சொருகும் போது, ஏன்னா அந்த கனிக்கிட்ட வேண்டிட்டு நம்ம சொருகும் போது கண்டிப்பாக நம்மளுடைய வேண்டுதல் நிறைவேறும்.